ஏராளமான மாணவர்கள் கலை இலக்கியத்தில் போட்டிகளில் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தொடங்கி வச்சேன். திருச்சிக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன். பட் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மாணவர்களோட பெரிய உரையாடல் இருந்துச்சு. அந்த உரையாடல் ரொம்ப சந்தோஷமாக போச்சு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த இந்த ஏற்பாடு செஞ்ச ஒட்டுமொத்த கல்லூரி நிர்வாகத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சேன். இப்போ அந்த ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த வாசிப்பு குறையுதுங்கிறாங்க. அது முக்கியமான காரணமாக பாருங்க. ஓடிடி வரதுக்கு முன்னாடியும் வாசிப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. ஓடிடி சினிமா மட்டும் கிடையாது. மறுபடியும் எது கம்மியானாலும் சினிமா தான் காரணம் சொல்லாதீங்க. சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்மு. அதே மாதிரி வாசிப்பும் முக்கியமானது. சினிமா தான் காரணம் சொல்கிறது ரொம்ப ஏற்றுக்க முடியாது. எப்படி அம்மா அப்பா சினிமா கூட்டிகிட்டு போகிறாங்களோ அது மாதிரி அம்மா அப்பா லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல. ஒரு படம் வந்தால் அம்மா அப்பா குழந்தைங்கள சினிமா கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல. அதே மாதிரி அதே அம்மா அப்பா பையனை லைப்ரரி கூட்டிகிட்டு போகலாம்ல. அந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் தான் என்ன சொல்கிறது, பிள்ளைங்களோட வாசிப்பை, பிள்ளைங்களுக்கான புத்தக பழக்கத்தை அம்மா அப்பாக்கள் உறுதி பண்ணணும். ஏன்னா வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் தான் அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாதான். ஏன்னா அம்மா அப்பாக்கள் பண்ணுறதை தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பார்க்குறாங்க, பிள்ளைங்க ஃபோன் பார்க்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு டிவி பார்க்குறாங்க, பிள்ளைங்க டிவி பார்க்குறாங்க. அம்மா அப்பா தேட்டருக்கு போவாங்க, பிள்ளைங்க தேட்டருக்கு போவாங்க. அதேமாதிரி அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, வீட்டில் பெரியவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை பார்த்து வாசிக்க பழக்கம் வரும். அதனால் எப்படி தேட்டருக்கு போகிறோமோ, எப்படி பார்க்குக்கு போகிறோமோ, எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறோமோ, அது மாதிரி அம்மா அப்பாக்கள் தன் குழந்தைகளோட லைப்ரரிக்கு போய் வர பழக்கத்தை உண்டாக்குனாங்கன்னா வாசிப்பு மேம்பட முடியும். சம்பவங்கள் அதிகரிக்கக்கூடிய படங்கள் அதிகமாக இருக்குது. முக்கிய நடிகர்கள் கூட அதில் தான் மிகவும் கவனம் அதிகமாக பண்ணுறாங்க. அங்கே இருந்தது கூட அந்த குடும்ப சம்பந்தமான படங்கள், சமூக அக்கறையுள்ள படங்கள், இந்த படங்கள்லாம் அரசியல் ரீதியான படமாக அதிகமாக வந்துட்டு இருக்கு. இந்த கேள்வி கேட்டால் இந்த கேள்வி சினிமா இப்படி வந்துட்டேக்க அப்படின்னா மக்கள் எதையோ விரும்பி பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறினா நடக்கும். திருப்பி சினிமா வர்றதுனால தான் நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இதை இப்போ ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமும் மக்களை நம்பி எதை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னு நினச்சி தான் அந்த படம் எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறுச்சு அப்படின்னா சினிமாவும் எடுக்கிற மனநிலையாக அவங்களும் மக்களோட சேர்ந்து தானே மக்கள் தான் எடுக்கிறாங்க. அதுவும் மாறும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரி படங்களை ஆதரிக்கிறாங்க, என்ன மாதிரியான அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட சிந்திக்கிற திறன் எப்படி மாறுச்சு அப்படின்னா சினிமா மாறும். நீங்கள் திருப்பி சினிமாக்காரங்களே அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்கிறது நியாயமற்றதாக கிடைக்கிறேன். அதை நிறைய விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க. அதை விரும்பி பார்க்கலன்னு தெரிஞ்சா எடுக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறணும்னு சொல்லணும்னா அவசியமற்றதை மக்கள் ஒதுக்கணும். இது அவசியமற்றதையும் நம்ம வேறு வழி இல்லாமல் பார்க்கறது இருக்குல்ல. அது தெரியுது நமக்கு, அது தேவையில்லை நமக்குன்னு தோணுது, திருப்பி போய் பார்க்கணும்ல. அதை நம்ம விட்டுருலாம் அப்படிங்கிறோம். நிறைய போதைப் பொருள் கலாச்சாரங்களும் ரீதியான படுகொலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதிகமாக எக்ஸஸ் அதிகமாக போதைப் பொருள் ஈடுபடுற பழக்கத்துக்கு அவங்களுக்கு என்ன அறிவுரை என்ன, எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எது ரொம்ப அவசியமற்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை தப்பாக வழிநடத்துகிற எந்த விஷயத்துக்கும் யாரோடும் சேர்ந்து நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட நண்பர்களை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, முதல்ல உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுறீங்க அப்படி ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் சொல்கிறோம், வாசிக்கிறது, நண்பர்கிட்ட பழகிறது, நிறைய நல்ல விஷயங்களை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி நேரம் போக்குறதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக தான் தொடங்குது. நீங்கள் சொல்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே, தீய பழக்கங்களுக்கு எல்லாமே பிளான் பண்ணி தொடங்குது இல்லை. ரொம்ப சாதாரணமாக நண்பன் மூலமாகவோ இல்லை கூட இருக்கிற நபர்கள் மூலமாகவோ பழகுது. அப்போ அதை அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்படியாப்பட்ட நீங்கள் நண்பர்களே கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அம்மா அப்பாக்கள் தங்கள் பிள்ளைங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க கூட ஃப்ரெண்டாக இருங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அவங்க கூட பழகுனீங்க அப்படின்னா அவங்க அவசியமற்ற ஒரு ஆட்டவே பழக மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். திரையில் ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்கிறத வச்சுட்டே அரசியல்லையும் நம்மளை ரசிப்பாங்க, நம்மளை வெற்றி பெற வைப்பாங்கன்னு சொல்லி அரசியலுக்கு வராங்க. சாத்தியமா? எல்லாமே ஒரு போட்டி மாதிரி தான். இந்த நடக்கக்கூடிய எல்லாமே அவங்க யார் வேணாலும் யாருமே கலந்துக்கலாம். பட் ரிசல்ட் மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க எல்லாமே. அதனால் யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலையும் எல்லாரும் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க முடியும். பட் மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறது, மக்களுக்கு தனக்கு யார் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எப்படி வேணும், ஏன் வேணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு ஆள்
ஒரு மனிதர் நமக்கு தலைவனாக வேணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். எந்த துறையா இருந்தாலும் கொள்கைங்கிறது முக்கியம். இந்த கொள்கையை வெளிப்படையா சொல்லணுமா சொல்லணும்? கொள்கை சொல்றாங்கல்ல சொல்றேன். நீங்க என்ன சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு இருக்கு? சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு நல்ல மாதிரி தான் இருக்கு. எல்லாமே நல்ல மாதிரி இருக்கு. சினிமா துறையில மட்டும் என்ன, சினிமா துறையின பெரிய சினிமா துறைக்கு மட்டும் நீங்கள் அவ்வளோ வேல்யூ கொடுக்கணும் அவசியம் இல்லை. எல்லா துறையும் தான் முக்கியமான, எல்லா துறையும் தான் கவனிக்கணும். சினிமாவும் ஒரு துறை அவ்வளோதான். சினிமாவுக்கு மட்டும் பெருசாக ஒன்றும் படைச்ச மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. சினிமா மக்கள்கிட்ட பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து அது நிறைய மக்களை பார்க்கக்கூடிய துறையாக இருக்குது. அப்படிங்கனால நிறைய மக்களோட கனெக்ட் பண்ணுற துறையாக இருக்கிறதுனால அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. அதை இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து சினிமா பில்டப் தான் கொடுக்கும். ப்ரௌடு சினிமாவுக்கு வந்து சினிமானா அப்படி இப்படி தான் யோசிக்கிறோம். அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சுன்னா அது நல்ல விஷயங்களா மாறும். ஏன்னா நிறைய மக்கள் சினிமா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அந்த சினிமாவை நம்ம சரியாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சினிமா வந்து ரொம்ப வேற மாதிரி பார்க்குவோம். அது என்ன வந்தாலும் அசாத்தியமாக பார்க்குவோம். அது எப்படி காமிச்சாலும் அதை அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும். எந்த அடிப்படையில் செய்யனா சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மீடியம். என்ன மீடியம்னா ஒரு மக்கள்கிட்ட பயங்கர க்ளோஸ்லியாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம். அதனால் அது வந்து அது நேர்மையாக கையாளப்பட்ட அவங்க சரியாக நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர வாய்ப்புகள் விஜய்க்கு முழுவா ஆதரவு கொடுக்குறீங்களா? நான் அரசியல் என்னோட அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு வழியில் நான் வந்து எனக்கு இப்போ நான் சின்ன வயசுலேருந்து அரசியலில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 வயசு 8 வயசுல நான் செவத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் என்ன சொல்கிறது வாழ்க வெல்கன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் நான் மாறி சொல்லுவாச்சு. அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவங்க தான் மாறி சொல்லுவேன். ஏன் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா அனைத்து இழப்புகள் வழிகள் துரோகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான். எனக்கு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னால சினிமாவை பயங்கரமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவேன். என்னோட சினிமா வந்து ஒரு அரசியல் இல்லாமல் இருக்காது. அதனால் இப்போ நான் என்னோட சினிமா வழியாகவே நான் அரசியலில் தான் இருக்கேன். பழைய படங்கள் வந்து அதிகமாக பெரிய லெவலில் கொண்டாடப்படுது. இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறது, படங்கள் தேட்டரில் ஓட்டா பார்க்க போவாங்க. என்ன படமாக இருந்தானே அது மக்களுக்கு பிடிச்ச படம் இருந்துச்சு தேட்டரில் இருந்துச்சுன்னா பார்க்க போவாங்க. அது பழைய படங்கள்னால் நம்ம வீட்டில் டிவியில் பார்ப்போம்ல. முன்னாடி டிவி மட்டும் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்ட படமே போடுவாங்க. நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல. எப்படி பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச படம் நம்ம பார்த்த படம் நம்ம வந்து டக்குனு ஓடிச்சுன்னா நின்று பார்க்க தான் செய்வோம். இந்த மாதிரி பழைய படங்கள் தேட்டர்லேயே ஓடுறது அதை பார்க்குறது நல்ல விஷயம் தானே. தேட்டரில் சும்மா இருக்கக்கூடாது. தேட்டர் ஏதோ வகையில் ஒன்று ஓடிட்டே இருக்க போகுது. அது நமக்கு பிடிச்ச விஷயமா ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் பார்க்க போகிறாங்க. அவ்வளோதான். அது பிளான் பண்ணி திட்டப்பட்டுலாம் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ அவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குது. போல நிறைய ஸ்க்ரீன் இருக்குது. படங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த இப்போ கம்மியாக தான் நினைக்கிறேன். நான் சொல்லப்போனால் இந்த மாதம் படமே பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ தேட்டர் சும்மா வைக்க முடியாதுல்ல. ஆனால் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு பிடிச்சா போய் பார்க்க பார்ப்பாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அவங்க வந்து என்ன எப்போ என்ன படம் வேணாலும் போடலாம். மக்கள் பார்க்கணும்ல. மக்கள் பார்த்தாங்கன்னா எந்த படம் வேணாலும் ஓடுங்க.